என்ன ஒரு முக்கியமான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா மக்களே, பெயில் அப்படிங்கிறது போன வாரம் அப்ளை பண்ணியாச்சு. போன வாரம் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போது அதற்கான ஃபைலிங் நம்பர் அப்படிங்கிறது ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதான் அதுக்கான ஃபைலிங் நம்பர். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாங்க, கோர்ட் இன்னும் அலோகேட் பண்ணப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஃபைலிங் நம்பர் பார்த்தீங்கன்னா CRLOP 47059/2024 போட்டிருக்காங்க. ஸோ சக்தி ஆனந்தன் வெர்சஸ் ஸ்டேட் ரெப். ஸோ நம்ம பார்த்துடலாம் மக்களே, இதுதான் ஃபைலிங் நம்பர். ஸோ ஃபைலிங் நம்பர் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு ஃபைலிங் நம்பர் அப்படிங்கிறத பற்றி பார்க்குவோம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் லாஸ்ட் டைமெல்லாம் வந்து பெயில் அப்ளை பண்ண அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே ஹியரிங் வந்துருச்சு, இந்த முறை ஏன் வரலன்னு கேட்டிருந்தீங்க. அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுதான் CRLOP நம்பர், இதுதான் ஃபைலிங் நம்பர். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இதற்கு பிறகு காஸ்ட் போடுவாங்க அடுத்த வாரம். அதாவது இன்றைக்கி இந்த கேஸ் வராது, வரல. நாளைக்கு லீவு கோர்ட்டு, நாளான்னைக்கு கோர்ட் லீவு, மண்டே கோர்ட் லீவு, மண்டே பண்டிகை, செவ்வாய்க்கிழமை வந்து கோர்ட் இருக்கும். எனக்கு தெரிந்து இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று தர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே அவங்க வந்து போடுவாங்க. ஸோ வியாழன் இல்லை வெள்ளி தான் வந்து இந்த கேஸ் ஹியரிங்க்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதான் கேஸ் ஸ்டேட்டஸ், கேஸுக்கான நிலைமை. இந்த விஷயம் லீகல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும். லீகல் தெரியல ஆனால் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்களுக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். லீகலும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விருப்பப்பட மாட்டேன், ஆனால் நான் இஷ்டத்தான் இருப்பேன்னு சொல்கிறவங்க இதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்க எப்பயாச்சும் ஒரு லீகலில் மாட்டி, அவங்க ஒரு கேஸில் மாட்டி அவங்க கோர்ட்டுக்கு போகிறப்ப அவங்க பைசா புரிஞ்சுப்பாங்க மக்களே. ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு.